நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, நேற்று தினத்தில் கூட அன்றைய பிறப்பின் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடுவதற்கு, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கொண்டாடுவதற்கு கிருபையில் கொடுத்தீரப்ப அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா, இந்த வேலை முழுவதும் ஆண்டவரே ஏசப்பா, நீர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்தவராக ஆண்டவரே அப்பா கிறிஸ்மஸ் சர்வீஸ் ஆசரிப்பதற்கு கிருபை கொடுத்தீரப்ப அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் கதையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடையாளை மறைத்து நீர் வெளிப்படும் ஆசீர்வாதம் என்று இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜிம்மி, நீ எங்க இருக்கிற? எங்க போன? என்னை விட்டு நீ இப்படி தூரம் விலகி போயிட்டியே, நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தகப்பன் தன் மகனை தேடி என்னச்சுதாரு அலைந்தார். இது எங்கே நடந்தன்னா, வட அமெரிக்கா தேசத்தில் மெக்சிகன் ஏரின்னு சொல்லி ஒரு ஏரி உண்டு. அந்த ஏரியில் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் என்ன செய்திருக்காங்க. இது 1984 ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். 1984 ஆண்டு ஜனவரி 14 ஜிம்மியும் அவங்களுடைய தகப்பனாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு ஏரி. அந்த ஏரியில் இது பனிக்காலமாக இருக்கிறதுனால அது அந்த அமெரிக்கர்கள் அதில் சறுக்கு விளையாடுவாங்களாம். அந்த ஏரின்னா தண்ணி நிரம்பி இருக்கும், அதெல்லாம் உறைஞ்சி போய் பனிக்கட்டியாக இருந்ததுனால அதில் அந்த நாட்களில் அவங்க என்ன செய்வாங்களாம், விளையாடுவாங்களாம். அதே மாதிரி ஜிம்மியும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல விளையாடுவதற்காக அவனுக்கு 4 வயது அந்த 4 வயது சிறுமகனை கூட்டிட்டு அவர் என்ன செய்தாராம், அந்த பனிக்கட்டியில் சறுக்கி விளையாடி கொண்டே இருந்தாங்களாம். அப்படி பனிக்கட்டியில் சறுக்கி விளையாடி கொண்டிருக்கும்போது இந்த சிறுமகனை என்ன செய்யலை, காணலை. அவர் கூட விளையாடிட்டு இருந்தவர் சின்ன பையனை காணணுன்னு, ஜிம்மி நீ எங்கே போன, என் பக்கத்துலன்னு விளையாடி கொண்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் தூரம் என்னச்சுதான் அவங்க அப்பா விட்டு விலகி கொஞ்சம் தூரம் என்னச்சுதான் உற்சாகத்தினால அந்த பனிக்கட்டியில் சறுக்கி விளையாடின அந்த உற்சாகத்தில் தகப்பனை விட்டு கொஞ்சம் தூரம் என்னச்சிட்டான், விலகி போயிட்டான். அந்த விலகி போய் அவன் அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பனி கட்டி என்ன செய்ச்சான், அந்த உறைஞ்சி போயிருந்த கட்டி என்ன செய்ச்சான், அப்படி பிளந்து அந்த நீரூற்று உள்ள பனி இதை காணப்பட்டுச்சான். அது விலகிட்டான், அந்த பனிக்கட்டி உருகினதுனால இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா, அந்த பனி இதுக்குள்ளே என்ன செய்தான், கீழே விழுந்துட்டான். இதை அவங்க அப்பா தகப்பன் என்ன செய்யலை, கவனிக்கலை. நம்ம இங்கே தானே விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய சத்தம் கொடுத்து பார்க்குறாரு. இந்த மகன் அதுக்குள்ளே விழுந்துட்டான். விழுந்தோடனே அதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி அதில் விளையாடி தான் சுற்றி வரும்போது அதில் பனிக்கட்டி விலகி இருக்கிறத பார்த்துட்டு, சரி அப்போ இதில் தான் அவன் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார், கண்டுபிடிச்ச உடனே பக்கத்தில் நிறைய பேர் என்ன செய்தாங்க, இது பனிக்கட்டி சறுக்கில் விளையாடி கொண்டிருந்தாங்க. அவங்கள எல்லாரும் என்ன செய்தாங்க, உதவிக்கு அழைச்சார். ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, உதவிக்கு அழைச்ச உடனே அத்தனை பேர் என்ன செய்தாங்க, ஓடி வந்துட்டாங்க. ஓடி அந்த பையனை என்ன செய்தாங்க, அதற்குள்ளாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 minutes. அந்த தம்பி, அந்த சின்ன பையன் ஜிம்மிங்க என்ன பண்ணான், அந்த உறைஞ்ச பனிக்குள்ளே அந்த இதுக்குள்ளே என்னச்சுதான் உள்ள
விழுந்திருந்தவனே நினச்சிதாங்க தூக்கி எடுத்தாங்க வெளியில். தூக்கி வெளியில் எடுத்த உடனே அவன் பேச்சு இல்லாமல் மூச்சு இல்லாமல் அப்படியே மயங்கிய நிலைமையில் அவன் நினச்சிதான் கடந்த உடனே அதில் இருக்கிறவங்க எல்லோரும் நினச்சாங்க சூழ்ந்து வந்து அவனுக்கு ஏற்ற முதல் உதவிகளை நினச்சிதாங்க செய்தாங்க. அவனை என்ன பண்ணாங்க, அவனை மூச்சு வருவதற்காக அவன் குளிர்ந்து போய் உறைஞ்சி போய் இருக்கிறான் பாருங்கள். சின்ன பையன், 4 வயசு சின்ன பையன் அந்த பனிக்கட்டியில் அந்த விழுந்து உறைஞ்சி போய் அப்படியே நினச்சிதான் கட்டை மாதிரி அப்படி நினச்சி படுத்து கிடந்தான். அவனை சூடேற்றுவதற்காக கைகளில் காலில் நினச்சிதாங்க அந்த பையனுக்கு சூடேற்றுவதற்காக அவன் குளிர்லேருந்து வெளியில் வருவதற்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட் உண்டோ அதெல்லாம் நினச்சிதாங்க செய்தாங்க. அவனுக்கு கையை நாடி துடிப்பு பார்க்குறாங்க. நாடி துடிப்பில் என்ன இல்லை, நாடி துடிப்பு இல்லை. ஹார்ட்டில் வச்சு பார்க்குறாங்க, ஹார்ட்டில் என்ன இல்லை, அந்த துடிப்பு இல்லை. உடனே அவங்களால ஏஞ்ச மட்டும் அவன் ஹார்ட்டை என்ன பண்ணாங்க, பம்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்க. ஆனாலும் என்ன செய்ய முடியல, அந்த சிறுமகன் என்ன செய்யல, ஒரு அசைவே இல்லை. உடனே அவனை என்ன செய்தாங்க, தூக்கிட்டு போய் அங்கே இருந்த ஒரு சின்ன பிள்ளைகள் மெக்சிகனில் இருந்த மெமோரியல் குழந்தைகள் மருத்துவமனையில் கொண்டு அந்த மகனை என்ன செய்தாங்க சேர்த்தாங்க. சேர்த்து அந்த டாக்டர்ஸும் அவங்களால் ஏஞ்ச மட்டும் அவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவனுக்கு என்ன செய்தாங்க கொடுத்தாங்க. எல்லா டாக்டரும் அந்த நுரையீரலுக்குள்ளே அந்த பம்ப் பண்ணி அந்த என்ன செய்தாங்க முயற்சியை கைவிடாமல் அவங்க என்ன செய்தாங்க அந்த காற்றை என்ன பம்ப் பண்ணி அந்த சூடான பல்புகளை என்ன செய்தாங்களாம், உடம்பெல்லாம் என்ன செய்தாங்களாம் செலுத்தினாங்களாம். அப்படியாவது அந்த தம்பி என்ன செய்யணும், அந்த குளிர் நீங்கி அவன் மூச்சு காற்று வரணும்னு சொல்லி இருந்ததுக்காக கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்தாங்களாம் 5 முறை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க. 5 times எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க. அந்த ஷாக் கொடுத்தாலும் அந்த பையனுக்கு என்ன இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. பெற்றோர் கடந்து என்ன செய்கிறாங்க, கதறாங்க. பிள்ளையின் நிலைமையை பார்த்து என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. ஏசப்பாவை நோக்கி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. ஏசப்பா என் பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, விடுதலை தாங்கன்னு சொல்லி என்ன செய்தாங்க ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அதான் வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. அதுபோல் சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த சூழ்நிலையில் கூட அவங்க பெற்றோர்கள் கதறி ஆண்டவரை நோக்கி என்ன செய்தாங்க, நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டரை தேடுனாங்க. ஒரு பக்கம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் மூலமாக அவனுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெற்றோர் என்ன செய்தாங்க, அதிக ஊக்கத்தோடு ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்து என்ன செய்தாங்க ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஆண்டரை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா என் பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, அவன் கண் விழித்து பார்க்கட்டும், அவனுக்குள் ஒரு அற்புதத்தையும் அது டாக்டர் சொல்லிட்டாங்க. இது நாங்கள் எங்களால் முயற்சி மட்டும் நாங்கள் என்ன செய்யிட்டோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். ஏசப்பா மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக ஜெபிங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் மாத்திரம் அவன் என்ன செய்வான், அவன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க. உடனே பெற்றோர்கள் ரொம்ப கதறி என்ன செய்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்க அவன் என்ன செய்கிறான், கோமா ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டான். 80 நாட்கள் தொடர்ந்து அந்த பையன் என்ன செய்தானா கோமா ஸ்டேஜுக்குள்ளே என்ன செய்ய தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த பயனும் இல்லை. அவன் என்ன செய்தான், கோமா ஸ்டேஜுக்குள்ளே என்ன செய்யிட்டான் போயிட்டான். கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் இவர்கள் தொடர்ந்து ஆண்டரை என்ன செய்தாங்க விடலை, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக இந்த பெற்றோர் என்ன செய்தாங்களாம், பெற்றோர்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டரை என் பிள்ளைக்கு எப்படியாவது என்ன செய்வாங்க அற்புதம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவங்க என்ன செய்தாங்களாம் ஜெபித்து கொண்டே போராடி என்ன செய்தாங்களாம் ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். அதுக்கு பிறகு அந்த 80 நாட்கள் கழித்து அப்புறம் 1 மாதத்திற்கு அப்புறம் அந்த சிறு பையன் ஜிம்மி வந்து என்ன செய்தானா மெதுவாக என்ன செய்தானா கண் விழித்து பார்த்தானா. பார்த்த உடனே
இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பெற்றோருக்கு. அதான் கர்த்தரை தேடுகள் இருதயம் மகிழுவதாக. அந்த வேத வசனத்தின்படியாக பெற்றோர்கள் டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இவங்க என்ன செய்யல, ஆண்டரை தேடுறதுல என்ன செய்யல, அவங்க விடலை. அவர்களை ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ஆண்டரை உறுதியாக பிடித்து கொண்டு, ஏசப்பா நீர் ஒரு அதிசயத்தையும் என் அற்புதத்தையும் செய்யுங்க, கோமா நிலைமையில் இருக்கிற என் மகன் எப்படியாவது அதுலேருந்து வெளிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நினச்சிதாங்க தொடர்ந்து போராடி ஜெபித்து கொண்டதுனால 80 நாட்கள் கழித்து மறுபடியும் 1 மாதம் கழித்து அந்த மகன் மெதுவாக என்னச்சுதானா கண் விழித்து பார்த்தானா. பார்த்த மாத்திரம் அல்ல, மறுபடியும் பெற்றோரை பார்த்து அவன் என்னச்சுதானா சிரிக்க ஆரம்பித்தானா. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உடனே டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களாம். டாக்டர்ஸ் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த டாக்டர்ஸ்க்கே பயங்கர ஆச்சரியம். ட்ரீட்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ மருத்துவம் பார்த்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவர் மாத்திரம் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் சொன்னது போல் இந்த பையனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் என்ன செய்தாங்க, மகிழ்ந்தாங்க. மறுபடியும் அவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. இப்படி ஒரு 4-5 மாதங்கள் தொடர்ந்து அந்த மகன் என்ன செய்தான், கோமா நிலைமையில் வந்த பிறகும் அவன் கண் விழித்து பார்த்த பிறகும் தொடர்ந்து அவங்க என்ன செய்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 5ஆவது மாதம் முதல்ல ஒரு 80 நாட்கள், அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அவன் கண் விழித்து பார்த்தான். அதற்கு பிறகு 4-5 மாதங்கள் கழித்து அந்த மகன் நினச்சிதான பூரண சுகத்தை ஆண்டவர் நினச்சிதானா கொடுத்தாரான். கொடுத்து அவன் நினச்சிதான தன் வீட்டுக்கு அவன் நினச்சிதாங்க அழைத்து கொண்டு போனாங்களாம். 4 வயது சிறுவன் 20 நிமிடங்கள் அந்த ஏரியில் பனிக்கட்டி இருந்த ஏரியில் 20 நிமிடங்கள் விழுந்து கிடந்த அந்த மகனுக்கு ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக பரிபூர்ண சுகத்தை நினைச்சுதாங்களாம் கொடுத்தாங்களாம். அதை ஒரு வசனம் சொல்லுது, லூக்கா 8:50, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவன் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். இந்த பெற்றோர்கள் மகனுடைய சூழ்நிலையை பார்த்து பயப்படாதபடி தைரியமாக நினைச்சுதாங்க இருந்தாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவர் அற்புதமானவர், அவர் அதிசயம் செய்கிற தேவன், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, விடுதலை கொடுப்பாங்க எப்படி சொல்லி நினச்சிதாங்க விசுவாசத்தோடு இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் என்ன செய்தாராம், கட்டளையிட்டாராம். அதான் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொல்லி நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்டது போல அந்த மகன், சின்ன மகனுடைய ஜிம்மியுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக அந்த பெற்றோருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஒரு முடிவு, அது நல்ல முடிவாக அந்த மகன் செத்து போய் கிடந்த கோமா நிலைமைக்கு போன அந்த மகனை ஆண்டவர் நினைச்சாரு, உயிர்ப்பித்தாரு. அது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நம்பிக்கை நம்ம யார் மேலே வச்சுருக்கிறோம். அதான் நல்ல ஒரு சூனமியலை பற்றி நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரையும் அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய மகன் மரித்து போயிடுறான். மரித்து போன உடனே கேயாசிட்ட வந்து சொல்கிறான். அப்போ எலிசாவிட்ட வந்து சொன்ன உடனே எலிசா வந்து கேயாசிட்ட ஒரு தடியை கொடுத்து, நீ போய் என்ன செய்யி, அந்த பிள்ளையின் முகத்தில் வைக்க சொல்கிறான். பிள்ளையின் முகத்தில் வைக்க சொன்னாலும் அவன் என்ன செய்யலை, பிள்ளை என்ன செய்யலை, எழும்பலை, மரித்த பிள்ளை எந்திரிக்கலை. ஆனால் அதே நேரம் சூனமியல் என்ன செய்யல, எலிசாவை என்ன செய்யல, விடலை, உறுதியாக பிடிச்சிட்டா. நீங்கள் தான் என்ன செய்யணும், என் வீட்டுக்கு வரணும். இந்த கேயாசியால் என்ன செய்யல, அவன் திரும்பி வந்து என்ன செய்யிட்டான், முடியலை அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த சகோதரி என்ன செய்யல, சோர்ந்து போகலை, மறுபடியுமாக தன்னுடைய எலிசாவை நோக்கி பார்த்து, நீங்கள் தான் கண்டிப்பாக என்ன செய்யணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க சொல்கிறாங்க. ஆனால் எலிசா என்ன செய்கிறாரு, உடனே சூனமியல் வீட்டுக்கு அவர் என்ன செய்கிறார், கடந்து போகிறாரு. கடந்து போய் அந்த பிள்ளையின் அந்த பிள்ளையின் மேலே என்ன செய்கிறாரு, மேலே படுத்துட்டார். மேலே படுத்து அவர் அனல் உண்டாக்குறதுக்காக அந்த பிள்ளை உடலை, அந்த குளிர்ந்து போய் இருக்கிற அந்த உடல் மேலே அனல் உண்டாக்குவதற்காக
அவர் அது மேலே நினச்சிட்டாரு படுக்கிறாரு. அதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20 35 வசனம் வரையும் நீங்கள் வாசித்து பார்த்தா இந்த சம்பவம் நம்ம வேதாகமத்தில் காணப்படுது. அவன் அனல் உண்டாக்குறான் எலிசா, ஆனால் என்ன செய்யல, பிள்ளை ஒரு அசைவே இல்லை. இந்த கோமா ஸ்டேஜ் மாதிரி தான் ஜிம்மிக்கு ஏற்பட்ட நிலைமை தான். அந்த கோமா ஸ்டேஜுக்குள்ள அந்த சின்ன பிள்ளை என்ன செத்து போயிடுச்சு. அந்த பிள்ளை இவனால் கோமா ஸ்டேஜ், அந்த பிள்ளை என்ன செத்தே போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் என்னச்சு தான் அவர் இங்கு மங்கு உழவுறாரு. உலாவிட்டு என்ன செய்தார், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். சும்மா உலாவலை, ஆண்டரை நோக்கி பிதாவை நோக்கி பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவரை தேடுறாரு. அதிகமாக தேடி ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு, அவர் மேலே திரும்ப என்ன செய்கிறாரு, படுக்கிறாரு. அவர்கிட்ட அந்த முயற்சி என்ன செய்யலை, அவர் என்ன செய்யலை, விடலை, திரும்ப படுக்கிறாரு. அப்புறம் அந்த படுத்துட்டு எழுந்தின பிறகு அந்த பிள்ளை என்ன செய்தான், ஒரு தரம் என்ன செய்தான், தன் கண்களை திறந்து என்ன செய்தான், பார்த்தது. பாருங்க, அதே போல தான் அந்த ஜிம்மியோட வாழ்க்கையில் என்ன செய்து நடந்தது. இந்த மகளுக்கு ஆண்டவர் சூனேமியாளுடைய மகனுக்கு ஒரே நாளில் ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதம் செய்தார். ஒரு நாள் தான் அந்த மகள் காத்திருந்தாள். ஆனால் அந்த ஜிம்மியுடைய பெற்றோரோ முதலாக ஒரு 80 நாட்கள், அப்புறம் 1 மாதம், அப்புறம் 5 மாதங்கள் அந்த பிள்ளைக்காக தொடர்ந்து காத்திருக்கும்போது ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை நம்பி இருக்கும்போது பரிபூர்ண சுகத்தை என்ன செய்தார், கொடுத்தாரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலை வரும், அப்போ நம்ம முயற்சி பண்ணுறது நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு விடவே கூடாது. நம்ம முயற்சிக்கும் போது அது என்னதில்லை, முடியாதது ஒன்றுமில்லை. நம்ம சோர்ந்து போயிடும், ஐய இது நமக்கு முடியலையே, இவ்வளோ தரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எனக்கு முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிடுவோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. முடியாததை முடிய செய்யக்கூடியவர் யார் தான், நம்ம ஏசப்பா மாத்திரதான். அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நம்ம சில விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை கூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம முடியாதுன்னு சொல்லி நம்ம விட்டது ஒருவேளை 1 முழம் தூரமாக இருக்கலாம். இந்த காரியத்தை செய்வதற்கு கிட்டத்தட்ட 1 முழம் தூரம் இருக்கலாம். முடியாதது என்று சில விட்டங்கள் நம்ம அதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ இவ்வளோ தானே, நம்ம இதை முயற்சித்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும், புத்தி வரும். அதனால் அது பக்க தூரமோ வெகு தூரமோ நம்ம என்ன செய்யணும், அதிகமாக முயற்சி எடுக்கும்போது, ஒரு பழமொழியில் கூட சொன்ன முயற்சி திருவினையாக்கும் சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்ம சோர்ந்து போகாதபடி ஒரு காரியம் செய்கிறோமா, அந்த காரியத்தில் நம்ம ஒருவேளை நம்ம சோர்ந்து போகலாம். ஐயோ எனக்கு இது நடக்கலே, இது முடியவே முடியாது, இந்த காரியம் எனக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்களை நம்பி நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆனால் அதே நேரம் தேவாதி தேவனை நம்பி சோர்ந்து போகாமல், ஏசப்பா நீர் கண்டிப்பாக இந்த காரியத்தை எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, நம்பிக்கை என்ன செய்து ஒரு நாளும் வீண் போகாதபடி அந்த அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை செய்கிற வல்லமுள்ள தேவன் நம் தேவன். பாருங்க, ஜிம்மி எவ்வளவு கோமா ஸ்டேஜுக்கு போனவன கூட முடியாது, டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட சூழ்நிலை பெற்றோருக்கு. ஆனால் தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும், ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கோன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபித்ததுனால அந்த பையனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், ஜிம்மிக்கு அந்த பூரண சுகத்தை கொடுத்து இந்த நாள் வரை அந்த மகன் என்ன செய்கிறான், உயிரோடு இருக்கிறான். பாருங்கள், 84 வயசில் நடந்தது, 84 வருஷம் நடந்தது. அப்போ அவனுக்கு 4 வயசு. அப்போது இப்போ அவனுக்கு எத்தனை வயசு இருக்கலாம், 43 வயசு இருக்கலாம். 43 வயசு இருக்கலாம். இப்போ அந்த மகன் என்ன செய்கிறான், உயிரோடு இருக்கிறான். வட அமெரிக்கா தேசத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், இன்னும் உயிரோடு என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு.
அதே போல் இது ஒரு நல்ல சாட்சி. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் வரும்போது நம்ம முயற்சி செய்கிறத விட்டு விடாமல் தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து சோர்ந்து போகாமல் முயற்சி செய்யும்போது ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தின்படியாக நிச்சயமாக உனக்கு நிச்சயமே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதே போல் கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. இந்த குடும்பம் அந்த கர்த்தரை தேடுகிறதுனால சோர்ந்து போக தேடினதுனால அவங்க இருதயம் எனது மகிழ்ச்சி அடைந்தது. அந்த மகன் கண் விழித்து பார்ப்பதற்கும் அந்த மகன் பரிபூர்ண சுகத்தை பெற்று தன் இல்லத்துக்கு போவதுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், உதவி செய்தார். அப்படி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தோல்வி நம்ம முயற்சி செய்து ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்தால் தோற்று போயிருக்கலாம். இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா நான் முயற்சி செய்தேன், ஆனால் முடியலைன்னு சொல்லி விட்டுட்டேன், ஆனால் நான் உண்மை நம்பி இருக்கலப்பா, என்னை மன்னிங்கப்பா, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய நான் உண்மையை நம்பி இருப்பேன், எனக்கு இதில் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்தை உறுதியாக பிடிச்சிட்டு வசனத்தை பிடிச்சி நம்ம கேட்கும்போதே ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்ன வேத வசனத்தின்படியாக நம்ம முயற்சி செய்யும்போது ஆண்டு நம்ம விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதே போல் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்ம தேடி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஆண்டு ஏற்ற வழிவாசல்களை ஆண்டு நம்ம திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரை எங்களோடு பேசுகிற உடைய இந்த கதையின் மூலமாக வசனத்தின் மூலமாக எங்களோடு உம்முடைய நம்ப பண்ணின உடைய வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை நாங்கள் உறுதியாக பிடித்து நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.